எக்ஸலில் மேனுவலாக பண்ணுற ஒரு டாஸ்க்கை மேக்ரோ மூலமாகவும் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது ரொம்ப குயிக்காக ஒர்க் முடியுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் மேக்ரோவில் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, மேனுவலாக பண்ணுறதை பண்ண மாட்டீங்க. பட் மேக்ரோவில் பண்ணுறதுக்கும் மேனுவலாக பண்ணுறதுக்கும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கிளைண்ட் எனக்கு கால் பண்ணி ஒரு கான்செப்டை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஓகே, அவருக்கு சொல்யூஷன் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், மேனுவலாக பண்ணுறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மேக்ரோ மூலமாக பண்ணுறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இன்னும் ஒரு சில மெத்தடையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு எது பிடிச்சிருந்துச்சு எது பிடிக்கல அப்படின்றது இந்த கம்ப்ளீட் டிஸ்கஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன் இந்த கான்செப்டை பற்றி அப்படின்ற இந்த ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். கட்டாயமாக இதில் நீங்கள் பார்க்க போகிற விஷயங்கள் புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் Prabas MSOffice. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ப்ராப்ளம் முதல்ல நம்ம பார்த்துருவோம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி 100 and something ஷீட்ஸ் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு ஷீட்லேயும் ஒரு டீட்டெயில் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது. இந்த எல்லாமே ஒரு எம்ப்ளாயியுடைய டீட்டெயில். எக்ஸாம்பிள் டேட்டாவை கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ரியல் டைமில் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு எம்ப்ளாயி நேமாக இருந்துச்சு, இதில் டிஃப்ரெண்ட்டான எம்ப்ளாயியுடைய டீட்டெயில் இருந்துச்சு. அது மாதிரி ஒரு ஷீட்லையும் ஒரு எம்ப்ளாயியுடைய நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. பட் நான் உங்களுக்கு டம்மியாக எம்ப்ளாயி ஐடின்ற கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இது எம்ப்ளாயியுடைய ஐடி மாதிரியும் ஒரு எம்ப்ளாயி ஐடிக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ஷீட்லையும் அந்த எம்ப்ளாயி ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஒரு ஷீட்லையும் பர்டிகுலர் ஷீட்டுக்கு போகிறதுக்கு கஷ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 586871 ஷீட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க இல்லையா, 100th பிளேஸில் இருக்கலாம் ஒரு இந்த ஷீட்டு. எப்படி ஈஸியாக போகிறது, இதுதான் கொஸ்டின். இதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்குது. மேனுவலாக பண்ணலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம், தென் மேக்ரோ யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணலாம், நிறைய மெத்தடில் பண்ணலாம் இல்லையா. சொல்யூஷன் அப்புறமா பார்க்கலாம். சொல்யூஷன் நம்பர் 1 என்னன்னா, நீங்கள் GoTo பண்ணி அந்த எம்ப்ளாயியுடைய ஷீட்டுக்கு போகலாம். எம்ப்ளாயியோட ஷீட் எம்ப்ளாயி நம்பரில் இருக்கலாம் ஆர் நேமில் இருக்கலாம். இப்போ இங்கே பார்க்குற நம்பர்ஸ் மாதிரியும் இருக்கலாம், இல்லைன்னா அவரோட நேமை கூட நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி வச்சுருக்கலாம் இல்லையா. அப்போ Ctrl+Gன்னு கொடுத்துட்டு, Ctrl+G இஸ் ஃபார் GoTo இல்லையா. இந்த GoTo அப்படின்றது எக்ஸல்லையும் ஒர்க் ஆகும், வேர்டு பவர் பாயிண்டில் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி GoToன்றது ஒர்க் ஆகும். பட் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸல் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா GoToன்றதுக்கு Ctrl+Gன்றது கொடுத்தாச்சு. ஓகே, ஆர் F5ன்றதும் இதோடைய ஷார்ட்கட். இப்போ F5 நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஓப்பன் ஆகிடுச்சு. எஸ்கேப் கொடுத்து Ctrl+G கொடுக்குறேன், GoTo ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஷீட்டுக்கு போகணும், ரைட். இப்போ இந்த ஷீட் எடுத்துக்கலாமா, 586872 அப்படின்ற ஷீட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா 586872 டைப் பண்ணிவிட்டு டேரெக்டாக போக முடியாது. அதில் ஒரு பர்டிகுலர் செல்லுக்கு நம்ம போகிற மாதிரி கொடுக்கலாம். A1 அப்படின்ற செல்லுக்கு போகிறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஷீட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடுச்சு. இது நார்மலாக பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக பண்ணுறது இதுதான், ரைட்டா. ஒரு ஷீட் இருக்குது, அந்த ஷீட் நேம் உங்களுக்கு தெரியும், அந்த ஷீட் ரொம்ப தூரத்தில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஆர்டரில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல போகணும் அப்படின்னா Ctrl+Gன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த ஷீட் நேமை டைப் பண்ணிவிட்டு அதோடைய எண்டில் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஆச்சரியக்குறி, அதை டைப் பண்ணிவிட்டு தென் A1 ஆர் A2 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போயிடும். ஓகே, இப்போ இன்னொரு ஷீட்டுக்கு நான் போகிறேன். இப்போ இண்டெக்ஸ்ன்ற ஷீட்டுக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இண்டெக்ஸ், ரைட், இண்டெக்ஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம், ரைட்டா. இண்டெக்ஸ்க்கு போகிறோம். இண்டெக்ஸ்க்கு நான் போகிறேன். போகும்போது இந்த மார்க்கை நான் கீப் பண்ணிவிடுவேன். தென் A1 அப்படின்னு கீப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணால் இண்டெக்ஸ்ன்ற ஷீட்டுக்கு நான் போயிட்டேன். இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக போயிடலாம். அடுத்தது என்ன மெத்தட் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த மெத்தடும் GoTo மாதிரியே ஒரு நார்மல் மெத்தட் தான். ஓகே, இப்போ மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்குது. ஒரு ஷீட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா GoTo கொடுத்து பண்ணுறது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தடில் ரைட் கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஷீட் இல்லாமல் இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி லிஸ்ட் ஆகும். தென் உங்களுக்கு தேவையான ஷீட்டுக்கு செலக்ட் பண்ணி இப்போ லாஸ்ட் ஷீட்டை கிளிக் பண்ணி ஆர் ஏதோ ஒரு ஷீட்டை நான் கிளிக் பண்ணி ஓகே பண்ணால் அந்த ஷீட்டுக்கு நான் போயிடலாம். இப்போ இங்கே வந்துட்டோம் பாருங்கள். இப்போ திருப்பி இண்டெக்ஸ்க்கு போனோம் அப்படின்னா திருப்பி இதே மாதிரி மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும்போது நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி தான் நீங்கள் போகணும். பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி வந்துடுவீங்க. தட் இஸ் சிம்பிள். மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்குது, ரொம்ப தூரத்தில் அந்த ஷீட் இருக்குது, எங்கன்னே தெரியலன்னும் போது இந்த மாதிரி கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறத விட இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய்டும். ஓகே, இது செகண்ட் மெத்தட். தேர்ட் கான்செப்டா ஹைப்பர்லிங்க் மூலமாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஹைப்பர்லிங்க் மூலமாக பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி வேணும். நான் கேட்குறேன் அவர்கிட்ட
இந்த நேம் எல்லாம் நீங்கள் வந்துட்டு இன்புட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அப்போ இந்த நேம் லிஸ்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன். ஆமாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லிஸ்ட்டை வாங்கிக்கிறேன். இப்போ இதான் அந்த லிஸ்ட்டுன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டை வச்சு ப்ராப்பராக ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஜென்ரேட் பண்ணி அதை கிளிக் பண்ண உடனே அந்த பேஜுக்கு போகிற மாதிரி, அந்த டேபுக்கு போகிற மாதிரி செட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு திருப்பி புதுசாக பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு ஹைப்பர்லிங்கை ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஹைப்பர்லிங்க் என்ற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். முதல்ல ஹைப்பர்லிங்க் என்ற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா முதல்ல லிங்க் லொக்கேஷனை ப்ராப்பராக கொடுக்கணும். அதுக்கப்புறம் எந்த மாதிரி கண்டென்ட் அவுட்புட்டில் தெரியணும், ஃப்ரெண்ட்லியாக ஒரு நேம் கொடுத்துக்கலாம், கிளிக் ஹியர் ஆர் நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இந்த லிங்கை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இது சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த லிங்கை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இந்த கான்செப்ட்னா லிங்க்கை வந்து இன்டர்னல் எக்ஸல்லையே இன்டர்னல் புக்லேயே பக்கத்து டேபுக்கு அப்படின்னு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபைலில் போனோம் அப்படின்னா இந்த லிங்க்கை நீங்கள் முதல்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இது லேட்டஸ்ட் வெர்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஓல்டு வெர்ஷனில் நீங்கள் காப்பி பண்ணுற மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நான் இதை காப்பி பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ நான் பேட்டர்னை சொல்லி தர போகிறேன். எப்படி இதை பண்ணணும், பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். இந்த லிங்க்குக்கு முன்னாடியும் பின்னாடி இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த எண்டில் எக்ஸாம்பிளுக்கு இந்த 586860 அப்படின்ற இந்த டேப் நேம் இந்த மாதிரி வந்திருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை கீப் பண்ணிட்டு A1 அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா தான் ப்ராப்பரா இது என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். இந்த லிங்க்ன்ற இந்த ஃபைல், ஓகேங்களா, இந்த ஃபைலுடைய லிங்க், இது இந்த டேபுடைய நேம். A1 அப்படின்றது இந்த டேப்ல உள்ள இந்த ஃபர்ஸ்ட் செல்லுடைய ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி லிங்க் நீங்க இந்த ஹைப்பர் லிங்க் கொடுத்தாதான் இதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வரும். அதே மாதிரி வந்து இந்த நேமை மட்டும் மாற்றி இந்த நேமுக்கு கொடுத்துட்டு, அதாவது இந்த 60க்கு பதிலாக 61 கொடுத்துட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணால் இதுக்குள்ளே வரும். ஸோ பேசிக்காக இது என்னன்னா, எப்படி நீங்கள் இந்த பேட்டர்னை நீங்கள் கொண்டு வரணும்ன்ற நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேட்டர்னை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்பரான ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு பேட்டர்ன் தான் இல்லையா, இந்த பேட்டர்னை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த பேட்டர்னில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்க அந்த லிங்கை மட்டும் இந்த ப்ராக்கெட்டோட சேர்த்து காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க்ன்ற ஃபார்முலா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ இந்த லிங்கை நம்ம டபுள் கோட்டில் கொடுக்கலாம். டபுள் கோட்குள்ள இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இம்மீடியட்டாக நமக்கு என்ன வேணும்னா ஆண்ட் போட்டுட்டு இந்த டேபுடைய நேமை நம்ம இன்புட் பண்ணிடலாம். அப்புறம் ஆண்ட் போட்டுட்டு டபுள் கோட்டில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு A1 அப்படின்றத இன்புட் பண்ணணும். அதுவும் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கையும் A1ஐயும் சேர்த்து நம்ம இன்புட் பண்ணி இதையும் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடுறோம். தென் கம்மா போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்க்ன்றதை டிஃபைன் பண்ணி முடிச்சிருக்கீங்க. மேலே நீங்கள் பார்த்த அதே பேட்டர்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த இதை அப்படியே காப்பி பண்ணியாச்சு, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியாச்சு டபுள் கோட்டில். அதுக்கப்புறம் D2 நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். தென் ஆண்ட் போட்டுட்டு இந்த A1ன்றது எல்லா ஷீட்லையுமே A1 தானே, அதனால ஹார்ட் கோடே பண்ணிட்டோம் நம்ம. ஓகேவா, D2 மட்டும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக வச்சுட்டோம். ஸோ தட் எல்லா டேப் நேமும் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே வரும். ட்ராக் பண்ணும்போது A1 அப்படின்றது ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ நான் கமா போட்டதுக்கப்புறம் என்ன நேம் அவுட்புட்டில் தெரியணும் அப்படின்னு நான் கொடுக்கணும். இந்த ரெஃபரன்ஸ் இந்த ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணும்போது என்ன நேம் தெரியணும், இந்த நேம் தானே தெரியணும், டேப் நேம், அதே நான் இன்புட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் உங்களுக்கு இந்த நேம் அப்படியே தெரியுது. இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா நம்ம இந்த பேட்டர்னில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த டேபுக்கு எனக்கு போயிடும். இது அதே மாதிரி ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த 57 அப்படின்ற இதை நான் கிளிக் பண்ணேன்னா அந்த டேபுக்கு நான் போயிடுவேன். சாரி 75. ஓகேவா, இந்த மாதிரி அவருக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு டேப் நேமையும் ஒரு லிங்கை மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணா அந்த டேபுக்கு போகணும் அப்படியும் அவர் கேட்டிருக்காரு. இந்த ஃபார்முலா மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மட்டும் முடியல. இந்த லிங்க் முன்னாடியும் லிங்க்குடைய எண்ட்லையும் ப்ராக்கெட் போடுறீங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட். தென் அதோடைய எண்டில் இந்த டேப் நேமை நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டுட்டு A1 அப்படின்ற அந்த செல் ரெஃபரன்ஸ் ஆர் B2 வாட் எவர் இட் இஸ் அது நீங்கள் கொண்டு வரணும். இந்த பேட்டர்னை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேட்டர்னை இந்த ஃபார்முலாக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும்.
இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். டெக்ஸ்ட்டை எப்படி இங்கே ஆட் பண்ணுறது, 2 டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், ஒரு அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா அது எப்படி ஃபார்முலாவில் கொண்டு வர்றது, கான்கார்டினேட் எப்படி பண்ணுறது, நார்மலாக எப்படி ஜாயின் பண்ணுறது டெக்ஸ்ட்டை, அதை கான்செப்ட் நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்ல. ஹைப்பர் லிங்க் மூலமாக எப்படி இந்த லிங்கை கிரியேட் பண்ணுறது பக்கத்து டேபுக்குன்றதை உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த மெத்தட் நான் ஒன்று சொன்னேன் அவருக்கு. அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் மேக்ரோ மூலமாக இதே கான்செப்டை இந்த டெவலப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டெவலப் பண்ண இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் மாதிரி டெவலப் பண்ண இந்த ஹைப்பர் லிங்கை ஆர் இந்த இண்டெக்ஸை மேக்ரோ மூலமாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத அதையும் நான் சொல்லி கொடுத்தேன் அவருக்கு. அதை சொல்லி கொடுத்ததுக்கு அவர் ஃபைனலாக இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மேக்ரோ மூலமாக பண்ணதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப குயிக்காக இருக்குல்ல, எல்லாத்தையுமே விட அது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஆர் எங்கேயோ கிளிக் பண்ணிவிட்டு மேக்ரோ ரன் பண்ணிங்கன்னா, இப்போ இதுதான் அந்த இன்சர்ட் லிங்க்ன்றது தான் மேக்ரோடைய நேம், ரன் பண்ணால் வந்துருச்சு. ரைட், இந்த மாதிரி குயிக்காக ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்துட்டு எவ்வளோதான் கஷ்டமான விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட குயிக்கான விஷயத்த மக்கள் எடுத்துப்பாங்க இல்லையா. அவரும் ஃபைனலாக இந்த மெத்தடே எனக்கு போதும் அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டார். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணால் போச்சு இல்லை, அதே மாதிரி இங்கேயும் கிளிக் பண்ணால் போகும். அவ்வளோதான். இதுதான் பேசிக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. ரைட், பட் அவருக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இதுதான் போதும், இதுதான் வேணும் அப்படின்னு அவருக்கு தோணும். ஏன்னா மேக்ரோவுடைய பவர் அப்படி. ஓகே, நம்ம மேக்ரோவை நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறதில்ல இந்த இதில். நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை நான் கொடுப்பேன் உங்களுக்கு, ப்ராக்டிஸ்க்காக கொடுப்பேன். அப்போ இந்த ஃபைலுடைய பேக் எண்டில் மேக்ரோவும் இருக்குது. பார்த்தீங்களா, மேக்ரோ இருக்குது. இந்த மேக்ரோவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மேக்ரோ தெரிஞ்சவங்க இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்றவங்க சும்மா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் கட்டாயமாக மேக்ரோக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா. நான் சொன்ன மாதிரி எக்ஸலோடைய பிகினிங் கான்செப்ட் எல்லாம் முடிச்சுட்டு மேக்ரோவுடைய பேசிக் கான்செப்ட்லேருந்து எடுத்து நான் கட்டாயமாக ஒரு செஷன் பண்ணுவேன். அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ரியல் டைமில் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது கட்டாயமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ அது உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டான சினாரியோவில் ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அதை எப்படிலாம் மேனேஜ் பண்ண முடியும் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்லன்றதை இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், அது மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் இதை பார்க்க வைங்க. பேசிக்கலாக நீங்கள் ஒரு டீம் லீடாக இருக்கீங்க, உங்களுக்குள்ள 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த 10 பட்டீஸ்க்கும் இதை அனுப்புங்க. ஏன்னா நிறைய பேர் இதை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை அவங்க மல்டிபிள் ஆங்கிளில் யோசிப்பாங்க. மல்டிபிள் ஆங்கிளில் ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஆமாம் இதுக்கு இது மாதிரி விஷயத்துக்கு சொல்யூஷன் இல்லை அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும், பட் ரியல் டைமில் ஒரு சொல்யூஷன் கிடையாது, மல்டிபிள் சொல்யூஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்த கான்செப்ட்லேயே பார்த்தீங்கன்னா GoTo கொடுத்து நம்ம இந்த கான்செப்டை முடித்தோம். அப்புறம் இந்த கார்னரில் ரைட் கிளிக் பண்ணி இந்த கான்செப்டுக்கான அவுட்புட்டை நம்ம எடுத்தோம். அதுக்கப்புறம் ஹைப்பர்லிங்க் என்ற ஃபார்முலா ஆர் ஹைப்பர்லிங்க் மேனுவலாக பண்ணலாம், அது மூலமாக நீங்கள் நேவிகேட் பண்ணி போகலாம். ஆர் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு மேக்ரோ இருக்குது, அந்த மேக்ரோ வச்சு கூட இந்த சேம் கான்செப்டை நீங்கள் அச்சீவ் பண்ணலான்ற மாதிரி நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேக்ரோ கூட பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த ஆக்சுவலி ஃபார் ஈச் அப்படின்ற இந்த கான்செப்ட் என்ன பண்ணுன்னா இருக்கிற எல்லா ஷீட்டையும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், எல்லா ஷீட்லையும் லூப் கண்டிஷனை ரன் பண்ண வைக்கும் இந்த இது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பர்டிகுலராக உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற கோடிங்கை நான் இந்த இடத்துல போட்டுருக்கேன். ரொம்ப சின்ன கோடிங் தான், சின்ன கான்செப்ட் தான், பட் எஃபெக்டிவான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கு. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை பார்த்த உடனே கட்டாயமாக லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அதையும் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். See you in the next video. Thanks for watching.